நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உருண்டை குழம்புங்க. பாருங்க, உருண்டை குழம்புக்கு கடலை பருப்பும் துவரம் பருப்பும் 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி வச்சிருக்கேன். அது கூட அரைக்கிறதுக்கு காஞ்ச மிளகா கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு வச்சிருக்கேங்க ரெடியா. மிக்சியில போட்டு அரைச்சு வச்சுக்கணும். கொஞ்சம் தண்ணி இல்லாம கட்டியா கொஞ்சம் கொரன்னு அரைச்சு வச்சுக்கணும். குழம்புக்கு புளி ஊற போட்டு வச்சிருக்கேங்க. அப்புறம் பாருங்க, ஆனியன் சாப் பண்ணி வச்சிருக்கேன், கார்லிக் பூண்டு வச்சிருக்கேன், தக்காளி, கருவேப்பிலை. ஆனியன் குழம்பு தாளிக்கிறதுக்கும் பூண்டும் ஆனியன் ரெண்டுமே குழம்பு தாளிக்கிறதுக்கு மற்ற உருண்டைக்கும் போட்டு பிசைஞ்சு உருண்டை போடணுங்க. அதுக்காகவும் அரிஞ்சு வச்சிருக்கேன். தக்காளி தாளிக்கிறதுக்கு வடவும். வாங்க நம்ம இப்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கொஞ்சம் உருண்டை குழம்புக்குங்க தேங்காய், பெருஞ்சீரகம், ஒரு 4 முந்திரி பருப்பு, கொஞ்சம் கசகசா போட்டு அரைச்சு வச்சுக்கணுங்க. கடைசியா குழம்புல இறக்கும் போது இதை ஊத்தினா கொஞ்சம் திக்னஸ் வரும். அதுக்காக இதுவும் கொஞ்சம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. வடவை போட்டு